அக்கா ஒரு பொங்கல் வடை வச்சிருங்க. ஏன் தம்பி அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கு கம்மங்கூழ் கேப்பக்கூழ் வாங்கி குடிப்பீங்களா? அண்ணே கூழ்லாம் ஒரு சிலர் குடிக்க கூடாதுண்ணே. நீங்க வேற. கூழ் குடிக்க கூடாதான், ஆனா யாரு குடிக்கலாம் யாரு குடிக்க கூடாதுன்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சிறுதானியம்லே மிக சிறந்த தானியம் அந்த கம்புப்பா. இந்த இட்லி, பொங்கல், பூரி, சாம்பார், வடை இதெல்லாம் சாப்பிட்றீங்கல்ல, இதெல்லாம் கிடைக்கிற கால்சியம் சத்து, புரோட்டீன் சத்து, அயன் சத்தை விட கம்புல அதிகமாக கிடைக்கும். அண்ணே நீங்க கூழ் விற்கணுங்கிறதுக்காக சும்மா எதுனாலும் சொல்லலாம். ஆனா நீங்க சொன்ன இந்த எல்லா பொருளை விடவும் கம்புல அதிக சத்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? ஆதாரத்தோட பேசுங்க. காரணம் இருக்குப்பா. இப்ப அரிசியில உமி இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் அதிகமான சத்து இருக்கும். அதாவது வெளிப்புறத்துல அதிகமான சத்து இருக்கும். இப்ப நம்ம கழுவணும்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்க சத்து அப்படியே போயிடும், நமக்கு எந்த சத்துமே கிடைக்காது. ஆனா அதுக்குன்னு கழுவாம சாப்பிட முடியாது. ஆனா இதுவே கம்புல உள்புறத்துல தான் அதிகமான சத்து இருக்கும். நம்ம கம்பை என்னதான் கழுவி சாப்பிட்டாலும் அதுல இருக்க சத்து போகவே போகாது, அந்த சத்து அப்படியே நமக்கு கிடைக்கும். இதனாலதான் அரிசியை விட கம்புல 8 மடங்கு இரும்பு சத்தும் 20 மடங்கு கால்சியம் சத்தும் அதிகமா இருக்கு. அப்படியாண்ணே? அக்கா பொங்கலை கேன்சல் பண்ணுங்க. அண்ணே கூழ் வருஷம் போடுங்க வைப்போம். அப்படி வாங்க தம்பி. இந்த கம்பு பாத்தீங்கன்னா உடம்புல இருக்க கொழுப்பை குறைக்கும். உடம்பை குறைக்கிற இந்த கம்பு பயங்கரமா யூஸ் ஆகும்பா. அதுவும் வெறும் கம்பு குடிக்காம இந்த கம்புல கொஞ்சம் மோர் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். ஏன்னா மோர்ல லாக்டோபாசிலஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம குடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்து குடிச்சா உடம்புக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ணே அப்ப வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்கண்ணே. போட்டுருவோம். ஏன் தம்பி உங்களுக்கு எதுவும் சுகர் இருக்கா? ஏனே சுகர் இருந்தா கம்மங்கூழ் குடிக்க கூடாதா? தம்பி சக்கரை நோயாளிகளுக்கான வரப்பிரசாதமே இந்த கம்புப்பா. சுகர் இருக்கிறவங்களாம் பொதுவா இந்த அரிசி கம்மியா தான் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களாம் அரிசிக்கு பதிலா இந்த கம்பை கூழாவோ இல்ல கம்பு தோசை, கம்பு சேமியா, கம்பு புட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டோம்னா சுகரை பயங்கரமா கண்ட்ரோலா வச்சுக்கலாம். சுகர் பேஷண்ட் மட்டும் இல்ல, சின்னவங்க பெரியவங்க ஹார்ட் பேஷண்ட் யாருனாலும் இந்த கம்பங்கூழ குடிக்கலாம். வாரத்துக்கு 2 தடவை கம்பங்கூழ் குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்ண்ணே. கூழ் அற்புதமா இருந்துச்சு. 20 ரூபாயா? ஏன் தம்பி இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன், நீங்க மட்டும் குடிச்சா போதுமா? வீட்டில் இருக்கவங்களுக்கும் வாங்கிட்டு போங்க. எங்கண்ணே இப்போ என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூழ்னாலே குடிக்கீங்களா என்னன்னே தெரியல வைக்கல. அதெல்லாம் யாருக்கு பிடிக்காதுண்ணே. வாங்கிட்டு போயிட்டு குடிக்க சொல்லுங்கப்பா. இந்தியாவில் கிட்டத்தட்ட 75% பெண்களுக்கு சரியான அளவில் இரும்பு சத்து இல்லைன்னு யூனிசெஃப் ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. பெண்கள் அவங்க உடம்புல இரும்பு சத்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த கூழ் வந்து கண்டிப்பாக குடிக்கணும். அதுவும் முக்கியமாக கம்மங்கூழ் கண்டிப்பாக குடிக்கணும். இப்போ கம்மங்கூழ் குடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு வயிறு நல்லா தும்முன்னு இருக்கும். அதனால தானே விவசாயம் பண்ணுறாங்களா, வேலைக்கு போறப்ப கூழ குடிச்சிட்டும் வேலைக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்படியானே? சரிண்ணே அப்ப நீங்க என்ன செய்றீங்க, ஒரு கூழை பார்சல் கட்டிடுங்க. இந்த மாங்காய் கூட கொஞ்சம் வைங்க, எங்க வீட்டுக்கார மாட்ட போய் கொடுக்குறேன். கட்டிடுவோம். அண்ணே ஒரு நிமிஷம். இந்த கூழ் ஒரு சில பேர்ல குடிக்க கூடாதுன்னு ஆரம்பத்துல சொன்னீங்களே, இந்த இங்க குடிச்சிட்டு இருந்தவரு கூட அரண்டு தெரிச்சு ஓடினாரு, அது என்ன கணக்கு? யார் குடிக்க கூடாது? அது கேப்பக்கூழ் தான்ப்பா சில பேர் குடிக்க கூடாது. அது யார் குடிக்க கூடாது பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி கேப்பக்கூழ் உள்ள நன்மையை தெரிஞ்சுக்கோங்க. கேப்பக்கூழ்ல டிரிப்டோஃபான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தோலுக்கு முடிக்கலாவும் ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டும் தாராளமா அந்த கேப்பக்கூழ குடிக்கலாம். சரிண்ணே அப்ப யார் தான் குடிக்க கூடாது? அது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கிறவங்க, கிட்னி ஃபெயில் பிரச்சனை இருக்கிறவங்க, அப்புறம் இந்த வாயு பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்களாம் பார்த்தீங்கன்னா கேப்பக்கூழ் குடிக்க கூடாது. ஆனால் அவங்களுக்கு குடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் வாரத்தில் ஒரு தடவை குடிக்கலாம். அதுவும் டாக்டர் கிட்ட கேட்டு குடிக்கணும். சரிண்ணே நீங்க சொல்ற இந்த பிரச்சனை எல்லாம் இப்போதைக்கு எனக்கு என் ஒய்ஃபுக்கு யாருக்கும் இல்லை. ஃபியூச்சர்ல வருமோ என்னவோ யாரு கண்டா. சரிண்ணே நீங்க பார்சலை கட்டுங்க. உங்களுக்கு தான்ப்பா வெங்காயம் அதிகமாக போட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். கட்டுங்கண்ணே. ஒரு விஷயம் கொஞ்சம் கேட்கறதுக்கு தயக்கமா இருக்கு, அது கேட்கவா? என்ன செம்பு 10 ரூபாய் கொடுக்கலாமே, எதுக்கு 20 ரூபாய் கொடுக்குறீங்க? அதானே? அதெல்லாம் இல்லைண்ணே. என்னண்ணே நீங்க என்னென்னமோ பொருள் எப்படியோ விலை அதிகமாக வித்துக்கிட்டு இருக்கு, இது உடம்புக்கு நல்லது, 20 ரூபா கொடுத்து குடிக்க மாட்டோமா? அதுக்கு இல்ல, இப்போ எங்க வீட்டில் என் ஒய்ஃபுக்கு எனக்கெல்லாம் இந்த கம்மங்கூழ் கேப்பக்கூழ்ல எப்படி செய்யறதுன்னே தெரியாது. நீங்க கொடுத்த கூழ் குடிச்சோம்ல அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்க வீட்லயே கூட ஃப்ரீயா இருக்கும்போது செஞ்சுக்கிருவோம்ல. இதை கேட்கறதுக்கு தான் யோசித்தீங்களா? சொல்றதுல என்னப்பா இருக்கு தம்பி. ஃபர்ஸ்ட் கம்பை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற விட்டுறணும். ஊறின கம்பை 1-2 அரைச்சி எடுத்துக்கிட்டு 1 டம்ளர் கம்புக்கு 3 டம்ளர் தண்ணி அளவுல ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு, கொதிக்கிற தண்ணியில நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த கம்பை போட்டு கெட்டியாக நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இதுவே கம்புக்கு பதிலாக கேப்பை போட்டு பண்ணோம்னா அது கேப்பக்கூழ். இப்ப கூழ் கொஞ்சம், அதுல மோர் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி குடிச்சோம்னா
சும்மா டேஸ்ட் பின்னிரும். அற்புதமா இருக்கு சொல்றதை கேட்கும் போதே. ஆனா நீங்க உங்களுடைய கைப்பக்குவ அளவுக்கு எங்களுக்கு வருமானு தெரியல. நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் வீட்டுல போய். அடா நல்லா செஞ்சு குடிங்கப்பா. இந்த கூழ்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தம்பி. இந்த கூழ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் குடிக்கிறதுக்கு பயங்கர ஆசையா இருக்கும். ஆனா அந்த சின்ன சின்ன கடைகள்ல விற்கிறதுனால இங்கெல்லாம் வந்து குடிக்கிற மாதிரி யோசித்து பார்த்து குடிக்காமே வருவாங்க. அப்படிலாம் இருக்கவே கூடாது. கூழ்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 25 ரூபா தான். நல்லா குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வயிறு நல்லா தும்முன்னு இருக்கும், பசிக்கவே பசிக்காது. இந்த நொறுக்கு தீனியெல்லாம் அடிக்கடி நம்ம சாப்பிடாம இருப்போம் சரிங்களா. அதனால வீட்டில் செஞ்சு குடிங்க. வீட்டில் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுங்க மறக்காம. அதே போல் அடிக்கடி இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து கூழ் குடிச்சு போங்க. எப்பயுமே நான் இந்த சைடு வந்தாலே நம்ம கடைக்கு நான் இனிமேல் கண்டிப்பாக வந்துடுறேன். வீட்டில் போய் என் ஒய்ஃப்ட்ட நீங்கள் சொன்ன விஷயங்களெல்லாம் சொல்லி நாங்கள் 2 பேருமா சேர்ந்து கூழை கிண்டி வாரத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது இனிமேல் கூழ் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கிறேனே. இந்த வெயில் காலம் வேற இருக்குல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி நொறுக்கு தீனிலாம் வேற சாப்பிட தோணாதுன்னு சொன்னீங்க. ஏற்கனவே வயிறுலாம் வேற கொஞ்சம் பெருசாகி போச்சா சாப்பிட்டு. அதனால எல்லாத்தையும் பார்த்து பக்குவமாக வச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவா வாங்க பாட்டி, உங்களுக்கு வெங்காயம் போட்டா போடாமையா? இன்னும் முறைக்கிறாங்க யாருன்னு? பொங்கல் வடையும் ஒருத்தவங்கள்ட்ட சொன்னேன். அதை என்னை சாப்பிட விடாம கூழ் நீ குடிக்க வச்சிங்க தெரியுமா? ஆமா, அந்த பொங்கல் வடை கடைக்கு ஓனரே இவங்க தான். பாட்டி தான். கடையை காலி பண்ணிடுவோமா இன்னைக்கு? பாட்டி கம்பங்கூழு குடிச்சிடத்தானே உதடுகள் துடிக்குது, மீசையும் தடுக்குது.